வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செடியில் கத்திரிக்காய் பறித்து குக்கரில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு செடியில் இருக்கிற கத்திரிக்காவெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். இது வந்து முள் கத்திரிக்காய், ரொம்ப இலசாக இருக்கிறதா பறிச்சிருக்கிறோம். கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து பறிச்சுக்கிட்டோம். இதுக்கு அரைக்கிறதுக்கு மசாலா வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், அரை பெரிய வெங்காயம், புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி எடுத்துருக்கோம். எள்ளும் வேர்க்கடலையும் வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்தால் தான் இந்த பச்சை வாடை கொஞ்சம் கம்மியாகும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் மசாலா எடுத்து வச்ச மசாலாலாம் மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கத்திரிக்காயில் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் தாளிச்சிக்கலாம். குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சதும் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் இல்லாதவங்க கடுகு, சீரகம், பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் போல். கொஞ்சம் கத்திரிக்காய் மேலே இது வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவும் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மார்க் வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு சீக்கிரமாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்தால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்